இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 4 பஞ்சலிங்கபுரம் பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 5,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 சின்டெக்ஸ் தொட்டிகள் வாயிலாகவும் சுமார் 120 குடியிருப்புகளுக்கு நாள் ஒன்றுக்கு 105 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே பஞ்சலிங்கம் பகுதியில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டக்கூடிய அவசியம் ஏதும் தற்போது எழவில்லை என்ற விவரம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சியில் மொடக்குறிச்சி தொகுதியில் மொடக்குறிச்சி பேராட்சிக்கு உட்பட்ட பஞ்சலிங்கம் பகுதியில் பொதுமக்கள் குடிநீர் வசதி செய்து தர கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆகவே அங்கு 60,000 கொள்ளளவு குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைத்து போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிற டேங்குகள் மூலமாக தொட்டிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கு எடுத்துக்காட்டிருக்கணுங்க, தேவைப்பட்டால் அவசியம் தேவைப்பட்டால் இந்த ஆண்டே உடனடியாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இது அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. நன்றி. மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி வட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும். அப்பேரூராட்சிக்கு உட்பட்ட கல்வெட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனை அருகில் காலியிடம் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. எனவே அவ்விடத்தில் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும், தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசுக்கு நிலமான சொந்தம் இருக்குமானால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் மூலமாக அதை பெற்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அங்கு துவக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். நிலம் கிடைப்பது தான் பெரிதாக இருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவங்குகிற போது அருகில் இருக்கிற இல்லத்து வீடுகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தான் இருந்து அவர்களோடு பேசி எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும். மாவட்ட அமைச்சர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த இடத்தை பெற்று அங்கு புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை துவக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய நகராட்சி. ஒரு 50,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. அங்கே 2024 நம்ம மானிய கோரிக்கையில் புதிய பேருந்து நிலையம், நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு லேண்டும் அக்விசிஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் ஆகியும் அது இன்னும் துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமாக துவங்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர். கிள்ளியூரில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு லேண்டை அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இன்னும் துவக்கப்பட, அந்த வேலைப்பணி துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமாக அந்த வேலைப்பணியை துவங்குமாறு கேட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தினமும் காலையில் அவரை பார்க்கிறார். அவர் தொகுதி என்று சொல்கிறார். இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா விவரமும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன். இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவதற்கு பணம் கொடுத்த ஒருபாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ஏற்பாடு செய்யணும். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 1, 2 மதியோன்பாளையம் கொட்டாய்மேடு பகுதிகளுக்கு இதுவரை மேல் நீர்த்த தொட்டியே இல்லை. தண்ணி தினந்தோறும் காலையில் நகராட்சி நிர்வாகம் லாரியில் தான் கொண்டு போய் இறக்குறாங்க. அங்கே லோக்கல் சோர்ஸ் தண்ணி குடிக்கலன்னா அதுவும் தண்ணி, ஏன்னா அந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் போகிறதுனால நிலத்தடி நீர் பூரா மாசுபட்டுச்சு. அதனால் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளதுனால அங்கே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மாண்புமிகு அமைச்சர் அங்குள்ள வீடுகளுக்கு அந்த கிராமத்திற்கு ஒரு பஞ்சப்பள்ளி தண்ணி மாண்புமிகு அமைச்சர் வந்த பின்னாடி ஆய்வு செஞ்சு பஞ்சப்பள்ளி தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி இல்லைனா ஒகேனக்கல் தண்ணி கொண்டு போய் சேர்க்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குடிநீருக்காக மட்டும் கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சுக்கிட்டான். ஏன்னா இது மாதிரி அவசரமாக கேட்பாங்க. நேற்றுக்கு நிலக்கோட்டைக்காரங்க கேட்டாங்க, அதுக்கு அதிகாரிகள்கிட்ட சொல்லி கட்டுறதுக்கு சொன்னோம். இன்றைக்கி மேல்நிலை நீர்க்க தொட்டி நம்முடைய மொடக்குறிச்சி எம்எல்ஏ கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்கிறோம். எனவே தருமபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் உறுதியாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படும்.
வெங்கடேசன் அவர்கள் 4 ஆண்டு காலமாக இதில் சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள். இது ஒரு விஷயம், சாதாரண விஷயம். எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தால் அப்பயே முடித்து கொடுத்துருப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன், ஒன்று எழுதி கொடுங்க, இனிமையாவது முடிய போகுது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரம்பலூர் நகராட்சியிலே பல்வேறு சாலை வசதி, குடிநீர் கூட்டுத்திட்டம் 100 கோடியில், காய்கறி மார்க்கெட், புதிய கட்டிடம், புதிய பேருந்து நிலையத்திற்கு விரிவாக கட்டிடம், மாநகராட்சி அறிவிப்பு என்ற பல்வேறு பணிகளை செய்து தந்திருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. 1960 கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடமாக மாற்றி அந்த பழைய பேருந்தை புதுப்பித்து தருவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் திட்ட அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி ஆலோசித்து பழைய பேருந்து நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதிக்கு கடல் நீரிலிருந்து குடிநீர் ஆக்கும் திட்டம் இப்பொழுது நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. பல்லாவரம் பகுதியிலே எல்லா குழாய்கள் பதிக்கின்ற பணிகள் முடிவு பெற்றுள்ளது. ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த பணிகள் 10 MLD குடிநீர் வழங்குவதாக தெரிவித்திருக்க அதிகாரிகள், அது எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது ஈசிஆர் ரோடு, நீங்கள் மகாபலிபுரம் சாலையிலிருந்து இடையில் 18 பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அந்த 18 நகரங்களுக்கும், பல்லவரத்திற்கும், தாம்பரத்துக்கும், அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள், அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள், அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 400 MLD புதிதாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 4200 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய முடிவு காலம், அந்த பணி முடிகிற காலம் 27வது வருடம். 27வது வருடம் தான் முடிய வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு 400க்கு ஒரு 200 MLDயாவது முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். இப்போ தான் குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது, ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே 200 MLDயாவது அது கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.